செய்தி. இதுவரைக்கும் போதும் என்று நினைப்பது ஆசை. இன்னும் கொஞ்சம் என்று அடுத்தடுத்த நிலைக்கு போய்கொண்டிருப்பது பேராசை. அப்போ எது வரைக்கும் ஆசை, எதுக்கப்புறம் மேல போனா அது பேராசை அப்படின்னு எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு முதல்ல நாம் எல்லோரும் ஆசையின் எந்த தளத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். மீனா நன்றாக படித்த ஒரு இளம் பெண். அதனால வீட்டுல அவளுக்கு திருமண வரன் தேடிட்டு இருந்தாங்க. நிறைய அமைப்புகள்ல ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு அமைப்புல இருந்து மீனாவுக்கு அழைப்பு வந்தது. மணமகனை தேர்ந்தெடுப்பதற்காக மீனா அந்த அமைப்புக்கு சென்றாள். அங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருந்து, அதாவது அந்த பில்டிங்ல 6 தளங்கள் இருந்து நாம் ஒவ்வொரு தளத்திற்காக செல்ல வேண்டும். ஒரு தடவை சென்ற தளத்திற்கு மறுபடியும் செல்ல முடியாது. எல்லா தளங்களிலும் மணமகன்கள் இருப்பாங்க அப்படின்னு கட்டுப்பாடுகள் இருந்தது. மீனாவும் இதை தெரிந்து வைத்து கொண்டு முதல் தளத்துக்கு சென்றால் அங்கு உள்ள கரும்பலகையில் இங்கிருக்கும் மணமகன்கள் அத்தனை பேருக்கும் வேலை உண்டு, கடவுள் நம்பிக்கையும் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. மீனாவோ சேச்சா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்துட்டா எப்படி, இன்னும் 5 தளங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செகண்ட் ஃப்ளோர் போனா அங்க இருந்த கரும்பலகையில் இங்கிருக்கும் மணமகன்கள் அத்தனை பேருக்கும் வேலை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, குழந்தைகளை பராமரிக்கும் ஆற்றலும் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. மீனாவோ நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் ரொம்ப பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு, இது எல்லாருக்குமே இருக்குமே, நம்ம 3rd ஃப்ளோர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 3rd ஃப்ளோர் போனா அங்கே இருந்த கரும்பலகையில் இங்கே இருக்கும் மணமகன்கள் அத்தனை பேருக்கும் வேலை உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, குழந்தைகளை பராமரிக்கும் ஆற்றலும் உண்டு, அழகாகவும் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருந்தது. மீனாவும் டெம்ப்ட் ஆகி இங்கிருந்து யாராவது ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சா. பிறகு நினைச்சா சேச்சா இன்னும் 4th 5th 6th எல்லாம் இருக்கு, அங்க போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே 4th போனா அங்க இருந்த கரும்பலகையிலும் இங்கிருக்கும் மணமகன்கள் அத்தனை பேருக்கும் வேலையும் உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, குழந்தைகளையும் பராமரிப்பார்கள், அழகாகவும் இருப்பார்கள், அதே நேரம் மனைவிக்கு உதவியும் செய்து கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டு இருந்தது. மீனாவும் உற்சாகமாகி இதை விட வேற என்ன வேணும், இங்கிருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் 2 தான் அதையும் பார்த்து முடிச்சிடலாமே அப்படின்னு 5th ஃப்ளோர் போனா அங்க இருந்த கரும்பலகையிலும் இங்கிருக்கும் மணமகன்கள் அத்தனை பேருக்கும் வேலையும் உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, குழந்தைகளை பராமரிக்கும் ஆற்றலும் உண்டு, அழகாகவும் இருப்பார்கள், மனைவிக்கு உதவியும் செய்வார்கள், சுற்றுலாவுக்கும் அழைத்து செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அவ்வளவு ரொம்ப உற்சாகமாகி கட்டாயம் இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணிடலாம், ஆனா இன்னும் ஒன்னு தான் அதையும் பார்த்துட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு 6th ஃப்ளோர் போனா அங்க போய் பார்த்தா அங்க உள்ள கரும்பலகையில் உங்களுடைய ஆசைக்கு ஒரு முடிவே கிடையாதா, இங்கு மணமகன்கள் யாரும் இல்லை, படிக்கட்டுகள் தான் இருக்கின்றது, இந்த படிக்கட்டுகள் வழியாக மெதுவாக இறங்கி உங்கள் வீட்டிற்கு செல்லவும் என்று எழுதப்பட்டிருந்தது. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை என்பது அவசியமானது, பேராசை என்பது அனாவசியமானது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம நல்லா இருப்போம். இத மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்